The most weighted video, service cost of the Z900. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 6500 to 8500. Hi guys, welcome back to the channel. Hope everyone is doing great. எல்லாம் எப்படி இருக்கீங்க? And happy to see all your messages and comments எல்லாம் வருது Instagram and also the video கீழே. It feels so good. Thank you for your love and support for the channel. Already நீங்கள் வந்து டைட்டில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு the most weighted video, service cost of the Z900. நம்ம வண்டியோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுத்துன்னு போகிறோம். ரொம்ப அதிகமாக எல்லாரும் கேட்க நினச்ச கேள்வி சர்வீஸ் காஸ்ட்லாம் எப்படி அப்படின்னு கேட்டது. எனக்கே வந்து அதில் கொஞ்சம் தான் கிளாரிட்டி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து சர்வீஸாக எடுத்துன்னு போகிறோம். வண்டி எடுத்து 1 month ஆக போகுது. அதை இன்னொரு 3 நாளில் 1 month ஆயிரும். இதை நான் ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேட் வந்து 8th of April அண்ட் வண்டி எடுத்தது வந்து 11th of March. ஸோ 11th of April நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்கணும். இல்லைனா 1000 kilometers எப்போ கம்ப்ளீட் பண்ணுறோமோ அப்போ கொடுக்கணும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஓடோமீட்டர் ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓடோமீட்டர் ரீடிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 954 kilometers. 46 kilometer தான். ஸோ வண்டி இப்போ சர்வீஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன். நான் இனிஷியல் ரெடி ஆச்சுன்னா 1000 kilometer கட்ட 1000 வரும்போது சர்வீஸ் சென்டரில் உள்ள என்ட்ரு ஆகணுன்னு. அது முடியாத போலக்கு ஒரு 15 kilometers டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வி கோயிங் டு த சர்வீஸ் சென்டர். இன்றைக்கி நான் ஹைவேஸ் ரீச் ஆகிட்டேன். இங்கேருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சு தான். சர்வீஸ் சென்டர் போனோன்னா எப்படியும் ஒரு ஹாஃப் டே மினிமம் ஹாஃப் டே சொல்கிறேன். ஒரு 4 hours ஆயிரும், 4 to 5 hours ஆயிரும். ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இன்லைன் 4 சூப்பர் பைக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ரொம்ப ஹீட் அடிக்கும்னு. ஸோ இன்ஜின் கூல் ஆகிறதுக்கே மினிமம் 1.5 hours கூட ஆகும். அதுலேயே வந்து நம்மளுக்கு போயிடும். பேலன்ஸ் டைம் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரைமரி ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த சர்வீஸ் காஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களை மாதிரி எனக்கும் ரொம்ப ஆவலாக தான் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 6500 to 8500. சாரி 8000, not 8500. ஏன் 8000 வரைக்கும் போகுது நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஹெட்லைட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஹை பீம் வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் அடிக்குது, ஸ்ட்ரைட்டாகவே அடிக்க மாட்டேங்குது. கிட்ட இருக்கும் ஒன்றும் டிஸ்டன்ஸ் போக போக வானத்தை மேலே பார்த்து அடிக்குது. இந்த சுகோமி டிசைன், இந்த ஏலியன் இன்ஸ்பயர்டு சுகோமி டிசைனில் வந்து எல்லாம் வானத்தை பார்த்து வேறு பிளானெட்டுக்கு தான் அடிக்குது. நம்ம அதிகமாக நைட் ரைட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன் அந்த வண்டியில். பட் ஸ்டில் வந்து அது கொஞ்சம் செட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி ஹைவேஸில் கூட ஹை பீம் போட்டுன்னு எதிரில் இருக்கிறவங்க லாரி அவங்க டிரைவர் கண்ணில் தான் அடிக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு வண்டி ஓட்டும்போது நம்மளுக்கே பிடிக்காது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. வேறு லிட்டில் வைப்ரேஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு அந்த அடிஷனல் காஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் என்னென்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். பட் ஆனால் நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுன்னா வந்து இன்ஜின் ஆயில் மாற்றுவாங்க, இன்ஜின் ஆயில் ஃபில்டர் மாற்றுவாங்க, அண்ட் பிரேக் வந்து செக் பண்ணுவாங்க, லூப் செக் பண்ணுவாங்க, அண்ட் கிளச்சோட ப்ளே அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, அண்ட் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, செயின் லூப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதில் நம்ம சொல்கிற அந்த அடிஷ்னல் அந்த 2 விஷயம் மட்டும் நம்ம வந்து பண்ணலான்னு இருக்கோம். பார்ப்போம். இதை ஃபஸ்ட் டைம் என்னோடய சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கூட. ஸோ நம்ம பிரேக்கிங் பீரியட் வந்து ப்ராப்பராக வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை வந்து 126 மேக்ஸிமம் ஸ்பீடு போனோம் இப்போ லாஸ்ட் ரைடில். அது போக மற்ற எல்லாமே இட் வாஸ் 105, 100 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த கேஸில் வந்து நம்ம வந்து ஆக்சிலேட்டரை வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரிவ் பண்ணல. அண்ட் we were maintaining like 4000 and 4500 below தான். There is a place where you can run free. Time does not exist. Take a chance when the road before us falls under our face. I can't hold on. I can't remain so
ஓகே, ஃபைனலாக சர்வீஸ் சென்டர் கிட்ட வந்தாச்சு. எப்படியும் அந்த 999 அந்த நம்பரில் தான் உள்ளே வரணும் பார்த்தா ஓடோமீட்டர் ரீடிங் படி. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இதுதான் கவாசகி சர்வீஸ் சென்டர். ஆஹா, வண்டியில் பழகுது அதிகமாக. இப்போ தான் க்ளீன் பண்ணுறாங்க. அந்த ப்ளே எவ்வளோ இருக்கணும்? அது அந்த கிளச் 20 to 30. அதை இப்போ ஃபீல் பண்ணுறீங்களா? அது லைக் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுறீங்களா? ஜென்ரலாக நான் பார்க்கணும். 25 to 35. ஓகே. 20 to 30 இருந்தாலே போதும். ஏன்னா ரொம்ப லூஸாக கீழே யாரும் ஏற்ற மாட்டேங்க. லக்கேஜும் வச்சுக்கிட்டு அதனால வந்து 20 to 30. ஆக்சுவலாக நார்மலாக ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் வந்து மேலே போகிற ஃபீல் பண்ணால் போதும். ஓகே. இது தூக்காத அளவுக்குலாம் இருக்குது. ஓகே. அப்போ என்ன ஆகணும், மோனோசைக்கிள்ஸில் வந்து நம்ம உட்காந்தோம் இப்படி போகாது. ஓ, கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சா நம்மளுக்கு பழத்தில் விட சொல்லவும் ஓட்ட சொல்ல காலில் வைப்ரேட் இல்லாமல். ஓகே. இதே சஸ்பென்ஷன் இப்போ டிஃபால்ட்டாக சஸ்பென்ஷன் வந்து லைக் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குமா? அது எனக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் ஃபீல் ஆகுது. இன்னும் ஓட ஓட தான் அந்த ஹைட்ராலிக் எல்லாமே உள்ள வேலை செய்யும். இல்லை வெளில கிடைக்குமா? கிடையாதா? இங்கே வந்து வாங்கணுமா? வாங்கணும். இப்போது நான் டாப் அப் பண்ணால் எத்தனை கிலோமீட்டர் வருது? டேரெக்டாக சர்வீஸ் வந்து 6,000 இல்லை? ஓகே, சர்வீஸ் முடிஞ்சது. ஸோ ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் ரைட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ஏதோ ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணுது வண்டி, ஏதோ வெயிட்டே குறைஞ்ச மாதிரி. வா, ஓகே, இட் ஃபீல்ஸ் ரியலி குட். வண்டியில் சின்னதாக ஒரு இந்த ஹேண்டில் பார் மட்டும் கொஞ்சம் லைட்டாக எதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தோணுது எனக்கு. இந்த எண்டு அந்த ரப்பர் கொஞ்சம் டைட் பண்ண கரெக்டாக இருக்கும், ஏன்னா வளையிற மாதிரி இருக்குது. அது போக வண்டியோட ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. தேஸ் ஆர் பேசிக் ஸ்டஃப். ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் வந்து குறையும் சொல்ல முடியாது. நம்ம வண்டி பார்க்க வேண்டியது பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றதான். இப்போ பேக் பிரேக் செக் பண்ணலாம் இருக்கேன், செக் பண்ணுவோம். ஓகே, ஃபைன், ஐம் ஹாப்பி வித் இட். எல்லாம் நல்லபடியாக வந்து இருக்கிற மாதிரி தான் ஐ ஃபீல் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சது நல்லபடியாக. அண்ட் எவ்ரிதிங் வென்ட் ரியலி ஸ்மூத். எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஸ்லைட்டாக சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து அதையும் டியூன் பண்ணியாச்சு. ஸோ பெட்ரோல் போட்டாச்சு லாஸ்ட்டு. ஓகே, பெட்ரோலும் போட்டாச்சு. ஸோ கிளம்ப வேண்டியதான். காஸ்ட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்கிறேன். ஆர்எல்ஸ் யூ கைஸ் வாண்ட் மீ டு டூ எ செப்பரேட் வீடியோ. அப்படிலாம் நம்மளுக்கு வரலைங்க செப்பரேட்டாக ஒரு வீடியோ. இதுலேயே நான் வந்து ஆட் பண்ணிடுறேன்.
ஓகே சர்வீஸ் முடிஞ்சிச்சு நல்லபடியாக அண்ட் வி கேம் பேக் டு ஹோம். வெளில ஒரே வெயில், எப்படா வீட்டுக்கு வரும்னு இருந்தது, ஒரே வந்தாச்சு. ஸோ நம்ம எல்லாம் எதிர்பார்த்த சர்வீஸ் காஸ்ட் இதில் இருக்குது. ஸோ ஐ கோயிங் டு டெல் யூ தி சர்வீஸ் காஸ்ட் Z900 ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ காஸ்ட் வந்துச்சுன்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் வந்து வெஹிக்கிளோட டயக்னோஸ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது வெஹிக்கிளில் என்னென்னலாம் செக் பண்ணாங்கன்றத டேட் கொடுத்துருப்பாங்க. டயக்னோஸ் ரிப்போர்ட் ஆக்சுவலாக வந்து 2 வகை இருக்கும். ஒன்று வந்து மேனுவலாக அவங்க என்ன பண்ணாங்க, இன்னொன்று வந்து சிஸ்டம் மூலமாக என்ன பண்ணாங்க. பிகாஸ் இது சூப்பர் பைக், அதனால் வந்து அந்த ECUவில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி எல்லா த்ராட்டல் வால் அந்த மற்ற அதர் எலக்ட்ரானிக் சென்சர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்காக தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பில் பார்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரில, இதுதான் டயக்னோஸ் ரிப்போர்ட். இது ஆக்சுவலாக நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் கிளியராக. இல்லை வண்டியோட அப்படியே எக்ஸாக்ட் லுக் கொடுத்து எங்கெங்கே சென்சார்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன செக் பண்ணாங்கன்றது இங்கே ரிப்போர்ட் எல்லாம் கீழே இங்கே வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஃபியூல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதா ப்ராப்பராக, த்ராட்டில் ஃபங்க்ஷன், ஏர் இன்டேக்கு, சென்சார்ஸ், சார்ஜிங் சென்சார், எக்ஸாஸ்ட் சென்சார், இது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, ஆஸ் பர் கவாசகி ஸ்டாண்டர்டில் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி நம்ம வண்டியோட ரிப்போர்ட்லாம் கொடுத்ததில் எவ்ரிதிங் வாஸ் ஓகே. ஏபிசின்னு ஒரு 3 கேட்டகரி இருக்குது. நம்ம வண்டி ஏல வந்திருக்கு. ஏனா பாஸ், பினா அட்டென்ஷன் தேவை, சீனா கண்டிப்பாக வந்து வெஹிக்கிள் வந்து நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வண்டி இஸ் ஆன் ஏ, இட்ஸ் ஆல் ஃபுல், நல்லபடியாக முடிஞ்சிச்சு. சர்வீஸ் இஸ் ரியலி குட். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஸ்பெக்ஷன், வண்டியில் என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க, இந்த மேனுவலாக என்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்கன்னு. ஸோ இதில் எல்லாமே வந்து ஃபோட்டோவோட கொடுத்துருப்பாங்க. இங்கே டயர் செக் பண்ணது, பிரேக் லீவர், கிளச் பிளேட்டு, ஆல் தி ஸ்டஃப், பிரேக் எல்லாமே, செயின் டிரைவ் எல்லாமே செக் பண்ணது, லூப்ரிகேட் பண்ணது எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க, முடிச்சு செக் பண்ணாங்க. லாஸ்ட் பார்ட்டை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் சர்வீஸ் செக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக போடுறேன் சைடில், மேபி இங்கே சைடில் நான் போடுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தி காஸ்ட். ஸோ Z900 சர்வீஸ் காஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நானும் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் அது. ஸோ பில்ஸ் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்பேர் பார்ட்டோட பில், ரெண்டாவது வந்து லேபர் சார்ஜ். ஒன்று ஸ்பேர் பார்ட்டோட பில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஸ்பேர்ஸ் மாற்றினாங்களோ அது மட்டும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்னால டிஃபால்ட்டாக இன்ஜின் ஆயில் மாற்றணும். இன்ஜின் ஆயில் வந்து நம்ம வண்டியோட கெப்பாசிட்டி வந்து 3.6 லிட்டர்ஸ். ஸோ இன்ஜின் ஆயில் மட்டுமே வந்து 2516 rupees ஆச்சு. ஆயில் ஃபில்டர், இன்ஜின் ஆயில் மாற்றணும், ஆயில் ஃபில்டர் மாற்றணும். ஸோ அது ஒரு 1020 rupees ஆச்சு. ப்ளஸ் ஒரு 16 rupees ஏதோ ஒரு பார்ட் போட்டிருக்காங்க. மொத்தமாக சேர்த்தா ஸ்பேருக்கு மட்டுமே 3596 வந்திருக்கு. ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இந்த லேபர் ஒர்க்குக்கானது. ஸோ லேபர் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா கிளச் அட்ஜஸ்ட் பண்ணது, செயின் அட்ஜஸ்ட் பண்ணது, ஆயில் ஃபில்டர் செக் பண்ணது, த்ராட்டல் சிஸ்டம் செக் பண்ணது சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு அதுக்கு வந்து டோட்டல் லேபர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3186 rupees. ஸோ டோட்டல் பில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் Z900 ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6782 rupees. நான் எதிர்பார்த்த பட்ஜெட்லேயே இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நான் 6500லேருந்து ஒரு 8000 rupees நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் வீட்டில் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம வண்டியில் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் வந்து அதை செக் பண்ண சொல்லணும்னு. ரெண்டாவது வந்து ஹெட்லைட்டு கண்டிப்பாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வானத்தில் அடிச்சது. ஸோ ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னோம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் இதில் பில் எதுவும் சார்ஜ் பண்ணல. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் Z900 சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். சர்வீஸ் சென்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் குட் ஃபார் மீ. ஓவரால் சர்வீஸ் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் 2.5 to 3 hours ஆச்சு. 10:30 சம்திங் போகணும்னு நினைக்கிறேன். 1:30, 1 o'clock சம்திங் தான் வந்த வெளியில். 1 hour வண்டி இன்ஜின் கூல் ஆகிறதுக்கு டைம் சரியாயிடுச்சு. பேலன்ஸ் 2 hours அவங்க சர்வீஸ் பண்ணாங்க. ஐம் ஹாப்பி அபவுட் த சர்வீஸ். அண்ட் சர்வீஸ் சென்டர் வந்து கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. எனக்கு இது நிறைய டவுட்ஸ் இருந்தது. எல்லா டவுட்டையும் நான் கேட்டேன். தே வர் ஸோ ஹெல்ப்ஃபுல். அண்ட் எஸ்பெஷலி த மேனேஜர் வாஸ் ஸோ கோஆப்ரேட்டிவ் கூட. அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் தி சர்வீஸ் காஸ்ட் கைஸ். Z900 ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6782 rupees இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் தான் நீங்கள் பார்ட்ஸ் எதுவும் மாற்றலைன்னா உங்களுக்கு இந்த காஸ்ட் இந்த ரேஞ்சில் தான் வரும். சர்வீஸ் இன்டர்வல் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் 1000 kilometers பண்ணணும், இல்லை 1 month பண்ணணும். அதுக்கப்புறம் வர எல்லா சர்வீஸ் இன்டர்வலும் 6 months ஒன்ஸ், இல்லைனா 6000 kilometers ஒரு தடவை, 6000 kilometers ஒரு தடவை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அதிகமாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யாராவது Z900 வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை சூப்பர் பைக் பற்றி ஐடியா வேணும் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு இதுதான் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஹோப்ஃபுல்லி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் கைஸ். அண்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஸ்டே சேஃப், பி ஹாப்பி அண்ட் பீஸ் அவுட் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வ்ளாகோட ட்ரெய்லரை பார்க்காம போகாதீங்க. நான் கண்ட்ரோல் பண்ண என்னோட அட்ரினல் ரஷ்ஷை வந்து இந்த ட்ரெய்லரில் நான் காமிச்சிருப்பேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப் கைஸ்.